Hi, welcome to Aishwarya Academy. This is Manoj. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனலைசேஷன் அப்படின்றது வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1969 அப்போ தான் வந்து இந்த நேஷனலைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. யார் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாங்கன்னா இந்திரா காந்தி அவங்க பிரைம் மினிஸ்டராக இருக்கிறப்ப தான் வந்து 14 பேங்க்ஸ் வந்து நேஷனலைசேஷன் வந்து ஃபஸ்ட்டு பண்ணாங்க. இப்போ இந்த நேஷனலைசேஷன் வந்து எதுக்காக பண்ணாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஒரு சில அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பர்பஸ்க்காக தான் நேஷனலைசேஷன்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான பர்பஸ் என்னன்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சோஷியல் வெல்ஃபேர். ஸோ சோஷியல் வெல்ஃபேர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இப்போ பேங்க்ஸ் வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறப்போ இவங்களுக்கு தான் பண்ணணும், ஒரு சில பேருக்கு பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான எதுவும் இல்லாமல் பொதுநலமாக வந்து எல்லாருக்குமே வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதுலேயுமே வந்து இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த சிறு தொழில் குறு தொழில் இந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்குலாம் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்களா அவங்களோட இதை க்ரோத் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான பர்பஸ்க்கு வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த சோஷியல் வெல்ஃபேர் மூலிமா வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது மூலிமா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நேஷ்னலைஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து இது எல்லாமே வந்து கொஞ்சம் சாத்தியமாகும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த நேஷனலைசேஷன் வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் இதுவும் வரும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கண்ட்ரோலிங் ப்ரைவேட் மோனோபாலிஸ். இப்போ வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஓன் சோல் மேக்கிங் டிசிஷனாக வந்து ஒரு சம் ஆஃப் த பர்சன்டேஜ் வந்து இவ்வளோ ரேட் வந்து இவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் இருக்கணும், அவங்களுக்கு கீழே வந்து இருக்கணும், அவங்க மூலிமா தான் வந்து இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல் ஆச்சு. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காகவுமே வந்து நேஷ்னலைஸ் பண்ணால் மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியமாகும். ஏன்னா நேஷ்னலைஸ் அப்படின்றது வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒரு கண்ட்ரோல் இருக்கும், அவங்க தான் வந்து அந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து கைட்லைன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது நேஷ்னலைஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஏன்னா ப்ரைவேடைசேஷன் இருக்கிறதால அவங்கவுங்க ஓன் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பேங்கிங். ஸோ பேங்கிங் வந்து என்ன அப்படின்னா ஒரு சில பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் இருந்தது. பட் ஆனால் இந்தியா ஃபுல்லாகவே வந்து 4 சைட்ஸ்லேயும் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் இந்த மாதிரி 4 சைட்ஸ்லையுமே வந்து என்னென்னா இந்த பேங்கிங் செக்டார்ஸ் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகணும். ஒரு சில பக்கத்தில் இருக்கிற பீப்புளுக்கு மட்டுமே வந்து அந்த பேங்கிங்கோட பெனிஃபிஷியரிஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா எல்லா பக்கமுமே வந்து 4 சைட்ஸுமே வந்து எல்லாருக்குமே பேங்கிங்கோட பெனிஃபிஷரிஸ் வந்து அடையணும், அவங்க வந்து அதனால் வந்து பயன்பெறணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க. ஸோ இதுலேயுமே வந்து என்ன அப்படின்னா நேஷ்னலைஸ் பண்ணால் மட்டும்தான் இது எல்லாமே அப்ளிகபிள். ரெடியூசிங் ரீஜனல் இம்பேலன்ஸ். இப்போ ரீஜனல் இம்பேலன்ஸ் அப்படின்றதுமே மோரார்லெஸ் இது மாதிரி தான். என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு சில ரீஜன் மட்டுமே வந்து என்ன ஆகும்னா நல்லா டெவலப் ஆகிருக்கும், ஆனால் வந்து ரிமைனிங் இருக்கிற ரீஜன்ஸ் வந்து டெவலப் ஆகாமல் ஆக்சுவலாக அங்கே ஒரு பேங்கிங்கோட எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ அங்கே இருக்கிற மக்களுமே வந்து பேங்கிங்னா என்ன அப்படின்றதுக்குமே வந்து என்னன்னா இப்போ ப்ரைவேட் பேங்க் மட்டுமே கொண்டு போய் அங்கே வந்து எதுவும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து என்னன்னா இப்போ கவர்மெண்ட்டாக வந்து ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணால் அது வந்து எல்லாத்துக்குமே பெனிஃபிஷியரிஸாக இருக்கும். அதனால் ஆல் ஓவர் த சைட்ஸ் வந்து எல்லாமே இந்த இம்பேலன்ஸ், அதாவது இம்பேலன்ஸ் இந்த சென்ஸ் ஒரு பக்கம் மட்டுமே வந்து இருக்கக்கூடாது, எல்லா பக்கமே வந்து பேங்கிங் செக்டர்ஸோட அந்த பெனிஃபிஷியரிஸ் வந்து எல்லாமே வந்து பயன்பெறணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து டெவலப்பிங் பேங்கிங் ஹேபிட்ஸ். இப்போ டெவலப்பிங் பேங்கிங் ஹேபிட்ஸ் அப்படின்னா வந்து என்னென்னா இப்போ பேங்கிங் செக்டர்ஸில் வந்து என்னென்னா பீப்புள் வருவாங்களே, இப்போ பீப்புள் வந்துட்டு லைக் வந்து நிறைய டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அந்த அக்கௌண்ட்ஸ்னால் வந்து என்ன, இப்போ வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, ஃபிக்ஸ்டு டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த பேங்கிங் செக்டர்ஸில் இருக்குது. ஸோ அது மூலிமா வந்து பயன்பெறணும் அப்படின்றதுக்காகவுமே வந்து பேங்கிங்கை வந்து என்னென்னா நேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஃபைனலி வந்து என்னென்னா ப்ரியாரிட்டி செக்டார் பேங்கிங். இப்போ ப்ரியாரிட்டி செக்டார் பேங்கிங் அப்படின்றது வந்து என்னென்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டுலாம் வந்து இப்போ ஒரு பேங்க் வந்து என்ன பண்ணாங்கன்னா லோன் வந்து தேவையில்லாத விஷயத்துக்குலாம் வந்து நிறையா கொடுப்பாங்க. தேவையில்லாத விஷயம் இந்த சென்ஸ் இப்போ இந்த கோயில் திருவிழா, இந்த கோயில் கொடை திருவிழா லைக் இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் வந்து அதுக்குமே லோன்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. பட் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து லோன் கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிறதுக்கு வந்து நம்ம லோன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன பர்பஸ்க்கெலாம் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி செக்டர் பேங்கிங் வந்து அக்ரிகல்ச்சுரல்ஸ், அதுக்கப்புறமா வந்து ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். அக்ரிகல்ச்சுரல் அப்படின்னா இந்த எம்எஸ்எம்இ அவங்களாம் வருவாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து அவங்களுடைய இனிஷியேட்டிவ் ஏதாச்சும் இது பண்ணுறப்போ அவங்களுக்கு சம் ஆஃப் த அமௌண்ட்ஸ் வந்து அவங்களுடைய செல்ஃப் ஹெல்ப் குரூப் இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ப்ரியாரிட்டி செக்டர் மூலயமா வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க.
ஸோ தென் வந்து எஜுகேஷன். ஸோ எஜுகேஷனுக்குமே வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது நிறைய லோன் இருக்கும், அதில் முக்கியமாக இதுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ், மெடிசினல் இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே அவைலபிள் இது பண்ணுறதுக்கு ப்ரியாரிட்டி செக்டர் மூலிமா வந்து லோன் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு முக்கியமாக இப்போ வந்து இந்த நேஷ்னலைசேஷன் வந்து எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா அதோட மோர் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இப்போது நேஷ்னலைசேஷன் வந்து 1969 பண்ணாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து என்னென்னா ஆர்பிஐ தான் வந்து இதில் வந்து முக்கியமானதாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே ஆர்பிஐ மூலிமா தான் இந்த லோன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். த்ரூ தி மானிட்டரி பாலிசி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து கிரெடிட் பேலன்ஸ் வந்து என்ன, இந்த கிரெடிட் கவர்னன்ஸ் பண்ணுறது இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கீழே தான் வரும். ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இது வந்து எல்லாருக்குமே பெனிஃபிஷியரி அடையணும் அப்படின்றதுக்காக ஒரு அட்வான்டேஜஸ் க்ரியேட் பண்ணது தான் வந்து இந்த நேஷ்னலைசேஷன்ஸ் பேங்க்ஸ் மூலிமா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஆஃப்டர் கோவிட்-19க்கு அப்புறமா வந்து நிறைய ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்து நடந்தது, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸால் நிறைய பேங்க்ஸ் வந்து திவாலா இருக்கும், இன்அப்ராப்ரியேட்டாக வந்து இயக்க முடியாமல் இருந்திருக்கும் நிறையா. ஸோ அதனால் அந்த பேங்க் எல்லாமே வந்து அப்படியே டெஸ்ட்ராய்ட் ஆகாமல் ஒரு பெரிய என்டிட்டி, ஒரு பெரிய பேங்க்கு கூட வந்து மர்ஜிங் வந்து ஆச்சு அப்படின்னா அது இன்னும் ரன் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பர்பஸ்க்காக வந்து என்னென்னா ஆஃப்டர் கோவிட்-19க்கு அப்புறமா நிறைய மர்ஜஸ் வந்து பேங்கிங்கில் வந்து நடக்க ஆரம்பிச்சுது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் கூட வந்து ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், ஸோ இந்த ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸும் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது ரெண்டுமே வந்து என்னென்னா பிஎன்பி பேங்க்கோட வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு ஆஃப்டர் கோவிட்-19க்கு அப்புறமா. தென் அதுக்கப்புறமா வந்து ஆந்திரா பேங்க்கும் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்கும் வந்து என்ன பண்ணால் மெர்ஜர் நடந்தது. நெக்ஸ்ட்டு வந்து சிண்டிகேட்டும் கெனராவும் இதுவும் வந்து மெர்ஜிங் நடந்தது. நெக்ஸ்ட்டு அலகாபாத் அண்ட் இந்தியன் பேங்க். அதுக்கப்புறமா இது எல்லாமே மர்ஜிங்கான பேங்க்ஸ். ஆனால் இப்போ மர்ஜிங் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக வந்து ஒரு 6 பேங்க்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அது வந்து ஆஃப்டர் 1 April 2020க்கு அப்புறமா லிஸ்ட் அவுட் எடுத்ததில் அதில் என்னென்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இண்டிபெண்ட்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க எதுலேயுமே மெர்ஜ் ஆகலை. ஸோ ஆஸ் வெல் அஸ் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அண்ட் பிஎன்பி அண்ட் யூகோ பேங்க், இது எல்லாமே இப்போ வரைக்குமே வந்து இண்டிபெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னலைஸ்ட் பேங்க்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது 12 நேஷ்னலைஸ்ட் பேங்க்ஸ் வந்து இருக்குது. அந்த 12 நேஷ்னலைஸ்ட் பேங்க்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், அதுக்கப்புறம் பிஓபி, நெக்ஸ்ட் வந்து கனரா பேங்க், அடுத்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, நெக்ஸ்ட் வந்து இந்தியன் பேங்க், அதுக்கப்புறமா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அண்ட் யூகோ பேங்க் அண்ட் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். ஸோ இந்த 12 பேங்க்ஸ் தான் வந்து நேஷ்னலைஸ்ட் பேங்க். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் எப்படிலாம் வரலாம் அப்படின்னா, இப்போது இதில் ஏதாச்சும் ஒரு 5 பேங்க் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு பேங்க் இதில் இல்லாமல் கொடுத்துட்டு இதில் எது வந்து நேஷ்னலைஸ்ட் பேங்க் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கொஷின் ரைஸ் ஆகலாம். நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னலைஸ் ஃபஸ்ட்டு எப்போ வந்து பண்ணாங்க அப்படின்ற கொஷின் இதிலேருந்து கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகே, இதில் வந்து அவ்வளோதான். இப்போ நேஷ்னலைஸ் இந்த பர்பஸ்க்காக பண்ணியிருக்காங்க. தென் வந்து என்னென்ன பேங்க் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.